ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 7த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.2 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அதாவது இந்த கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறம் 5த் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 7த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the traffic lights at 3 different road junctions change after every 40 seconds, 60 seconds and 72 seconds respectively. ஸோ ஒரு லைட் வந்து எவ்ரி 40 செகண்ட்ஸ் மாறுது, கலர் மாறும். இன்னொரு லைட் வந்து எவ்ரி 60 செகண்ட்ஸ் கலர் மாறுது. இன்னொரு டிராஃபிக் லைட் வந்து எவ்ரி 72 செகண்ட்ஸ் கலர் மாறுது. இஃப் தே சேஞ்ச்டு simultaneously together at 8 AM at the junctions, at what time will they simultaneously change together again? ஓகே. இதுல அவன் என்ன கேக்குறான்னா, காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சீங்கன்னா எப்ப கரெக்டா அடுத்தது மாறுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃபேக்ட் காமன் மல்டிபிள் கூட இல்ல, லோவஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சீங்கன்னா இமீடியட்டா எப்ப அடுத்தது மாறுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அவன் என்ன கேட்டாங்கன்னா, at what time will they simultaneously change together again? இமீடியட்லி அவன் கொடுக்கல, ஆனா நீங்க அப்படிதான் அது இம்ப்ளை பண்ணி அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் பேசிக்கா. ஸோ at what time will they simultaneously change together again immediately? உடனே அடுத்தது எப்ப மாறும்னு கேக்குறான். ஸோ எல்சிஎம் ஆஃப் கலர் மாத்திக்கிறேன். எல்சிஎம் ஆஃப் 40, 60, 72 கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஓவர் ஆகலாம், கேம் ஓவர். ஸோ இதுக்கு நான் டிவிஷன் மெத்தட் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 40, 60, 72ஆல இப்படி எழுதிக்கோங்க. 40, 60, 72 இப்படி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம 2ஆல பெருக்கிக்கிட்டே வரலாம். ஸோ 2ஆல பெருக்கினா இங்கே 20 வரும். அதாவது 40 divided by 2 gives you 20, 60 divided by 2 gives you 30, 72 divided by 2 gives you 36. அவ்வளோதான். ஸோ மறுபடியும் 2ஆல பெருக்குங்க, ஏன்னா 2 is the common prime factor. So 20 divided by 2 gives you 10, 30 divided by 2 gives you 15, 36 divided by 2 gives you 18. இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் 2ஆல பெருக்கலாம். ஏன்னா 10க்கும் 18க்கும் காமனா இருக்கு, 2 இருக்கு. ஸோ மறுபடியும் 2ஆல பெருக்குனீங்கன்னா இங்க 5 வரும், இங்க 15 வரும், இங்க 9 வரும், அவ்வளவுதான். ஸோ இப்போ மறுபடியும் 3ஆல பெருக்கலாம். 15க்கும் 9க்கும் காமனா 3 இருக்கு. 5 இஸ் அ பிரைம் நம்பர், பட் 15க்கும் 9க்கும் 3 காமனா இருக்கு. ஸோ 3ஆல மறுபடியும் பெருக்கலாம். 5 divided by 3 வந்து 5 எழுதிக்கலாம். இங்க 15 divided by 3 5 எழுதலாம். 9 divided by 3 3 எழுதலாம். மறுபடியும் 5ஆல பெருக்குங்க. அங்க 3 1,1,3 வந்துடும். ஸோ இதோட முடிச்சிடலாம். ஸோ இப்போ எல்சிஎம் எப்படி எழுதணும்னா, இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா, ஆக்சுவலா எல்சிஎம் இஸ் நத்திங் பட் எத்தனை 2 இருக்கு, 3 2, ஒரு 3, ஒரு 5, இன்னொரு 3 இருக்கு. ஸோ 2 3, 3 2, ஒரு 5 இருக்கு. ஸோ 3 2, 2 3, வேற கலர் எடுத்துக்கிறேன். 2 3, ஒரு 5, 2 3, அப்புறம் ஒரு 5 இருக்கு. ஒரு 5 நான் ப்ளூல போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் பேசிக்கா. இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன வரும், 2 into 2 4, 4 into 2 8, 8 into 5 40, 40 into 9 என்ன கேட்குறான் பேசிக்கா. 40 into 9 பேசிக்கா. இது 3 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன கூட்டுறதுக்கான அர்த்தம் என்னன்னா, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 8 வரும். அப்புறம் 8 into 5 வந்து 14 வரும். 40 into 9 இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ 8 into 5 40, 40 into 9 வந்து 360 வரும். ஸோ ஆன்சர் 360 தான். இது நீங்க பிக்டோரியலா பார்க்கணும், அதாவது விஷுவல் மெத்தட்ல பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும். ஸோ இதான் ஹெச்சிஎஃப். ஆக்சுவலா இது வந்து ஹெச்சிஎஃப். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆரஞ்ச் சர்க்கிள், எல்லோ சர்க்கிள், கிரீன் சர்க்கிள் மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடம் தான், அதாவது இந்த இடம் தான் ஹெச்சிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் ஹெச்சிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ 4 தான் ஹெச்சிஎஃப். ஸோ பேசிக்கா இந்த 2,2 எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 40, 60, 72 இஸ் நத்திங் பட் 4. எல்சிஎம் வந்து மற்ற எல்லா இங்க சர்க்கிள்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைக்கும். ஸோ இதான் எல்சிஎம் கமா ஹெச்சிஎஃப் ஓட விஷுவல் டயக்ராம். இப்படி நீங்க விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த 5 3 2 into 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 60 கிடைச்சிடும். இந்த எல்லோ சர்க்கிள் ரெப்ரசென்ட் 60, தி ஆரஞ்ச் சர்க்கிள் ரெப்ரசென்ட் 40, இந்த 2 பிளஸ் இந்த 5 எல்லாத்தையும் கூட்டுறதுன்னா என்ன அர்த்தம்னா, கூட்டுவதுனா என்ன அர்த்தம்னா, மல்டிப்ளைன்னு தான் நான் சொல்லுவேன், இம்ப்ளை பண்றேன். மல்டிப்ளையும் கூட்டுறதும் ஒண்ணுதான். மல்டிப்ளிகேஷனுக்கு நான் கூட்டுறதுன்னு சொல்லுவேன், அடிஷனுக்கும் நான் கூட்டுறதுன்னு சொல்றேன். ஸோ அதை புரிஞ்சுக்கோ. அதை நீங்க முதல்ல நான் முன்கூட்டா சொல்லி வச்சிடறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. அடிஷனுக்கும் நான் கூட்டுறதுன்னு தான் சொல்ல போறேன், மல்டிப்ளிகேஷனுக்கு நான் கூட்டுறதுன்னு தான் சொல்ல போறேன். அது பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ 5 into 2 into 2 into 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 40 வந்துடும். ஸோ திஸ் ஆரஞ்ச் சர்க்கிள் ரெப்ரசென்ட்ஸ் 40, திஸ் கிரீன் சர்க்கிள் ரெப்ரசென்ட்ஸ் 72. 3 into 3 into 2 into 2 into 2 gives you 72. அவ்வளவுதான். ஸோ இதான் விஷுவல் டயக்ராம் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபார்
40, 60, 72. 40, 60, 72ஓட விஷுவல் டயக்ராம் ஃபார் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இந்த 3 சர்க்கிள் வச்சு நான் விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் வந்து 360 தான். ஸோ ஃபார் எவ்ரி 360 செகண்ட்ஸ் தே சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி. 360 செகண்ட்ஸ்னா ஆக்சுவலாக என்ன அர்த்தம்? இப்போ 8 மணிக்கு மாறுதுன்னா அடுத்து எப்போ மாறும்? 360 செகண்ட்ஸ் தான். 1 மினிட்ல 360 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. 1 மினிட் ஹேஸ் 60 செகண்ட்ஸ். ஸோ இந்த பேசிக் கொஸ்டின் வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். ஸோ போத் சைட் 6ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எவ்ரி 6 மினிட்ஸ் மாறும்னு நினைக்கிறேன். 6 மினிட்ஸ் ஈக்குவல் டு 60 into 6 is nothing but 360. அவ்வளோதான். ஸோ 360 செகண்ட்ஸ். ஸோ எவ்ரி 6 மினிட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சைமல்டேனியஸா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த 8 மணிக்கு மாறுச்சுன்னா 8 6க்கு மாறும்னு அர்த்தம். ஸோ 8 6க்கு மறுபடியும் மாறும். ஸோ ஆன்சர் வந்து 86 AM ஃபார் 360 செகண்ட்ஸ். இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான். 360 செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் ஏழாவது கொஸ்டின். இது 7th கொஸ்டின். நம்ம 8th கொஸ்டின் போயிடலாம். 8th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 2 numbers is 210. இந்த ஹெச்சிஎஃப் இஸ் 14. How many such pairs are possible கேட்குறான். ஸோ எல்சிஎம் கொடுத்துட்டான், 210 கொடுத்துட்டான். ஸோ எல்சிஎம் நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ் ஃபார்ம்ல எழுத ட்ரை பண்ணுங்களேன். 210 எப்படி எழுதலாம்? 21 into 10 எழுதலாம். 21 நீங்க எப்படி எழுதலாம்? 7 into 3 எழுதலாம். 10 5 into 2 எழுதலாம். ஸோ இதான் பிரைம் ஃபேக்டரைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எல்சிஎம். இப்போ ஹெச்சிஎஃப் எப்படி எழுதலாம்? 14 இருக்கு. நீங்க டேரக்டா 7 into 2 எழுதலாம். ஸோ இப்போ அந்த சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணா எப்படி வரும்னா ஆக்சுவலா இப்போ நான் 2 சர்க்கிள் வரையிறேன். இப்படி வேண்டாம், இது கொஞ்சம் நீட்டா வரையிறேன். ஓகே, இது கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஹெச்சிஎஃப் தூக்கி இங்க நடுவில் போடுங்க. ஸோ 7 சாரி ஹெச்சிஎஃப் தூக்கி இங்க நடுவில் போட்டீங்கன்னா என்ன வரும்னா 7 இங்க 2 இங்க 14. இப்போ இங்க 7ம் காலி, இங்க 2ம் காலி. இப்போ 3யும் 5 நீங்க எங்க வேணாலும் போடலாம். இங்க ஒரு 3 போடுங்க, இங்க ஒரு 5 போடுங்க. ஸோ 5 into 7 35, 35 into 2 70. ஸோ திஸ் சர்க்கிள் ரெப்ரசென்ட் 70. அப்புறம் 3 into 2 6, 6 6 36, 7 6 42. ஸோ திஸ் சர்க்கிள் ரெப்ரசென்ட்ஸ் 42 அவ்வளோதான். ஸோ இந்த சர்க்கிள் வந்து 42, இந்த சர்க்கிள் வந்து 70. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ஒரு பேர் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு 42,17 வந்துடுது. இது ஒரு பேர் டெஃபினட்டா இது பாசிபிள் தான். எட்டிக்கு போட்டுக்கிறேன் நல்லாவே. இன்னொரு பேர் என்ன ஒரு ஆக்சுவலானா 210 14 ஆக்சுவலா பாசிபிள் தான் நினைக்கிறேன். 14,210. ஏன் அப்படின்னா நீங்க எப்படி பண்ணலாம் இதனா ஆக்சுவலா ஏன் இது பாசிபிள் 210 itself is a multiple of 14. 14 is a factor of 210. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா டிவைட் பண்ணி வேணா பாருங்களா. ஸோ நான் டிவைட் பண்ணியே காட்டுறேன். ஸோ 210 divided by 14. இப்போ என்ன வரும்? 1ஆல ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க, 1 போடுங்க இங்க. அப்புறம் 7 வரும். 14 into 5 gives you 70. ஸோ இங்க ரிமைண்டர் 0 வந்துடுது. ஸோ 210 is actually a multiple of 210 is a multiple of 14. Multiple of 14. ஸோ 210 நீங்க எப்படி எழுதலாம் ஆக்சுவலா 14 into 15 எழுதலாம். ஸோ 14 into 15க்கும் 14 into 1க்கும் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் என்ன வரும்? ஹெச்சிஎஃப் வந்து 14 வரும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் நதிங் பட் 14 into 1. எல்சிஎம் இஸ் நதிங் பட் 14 into 15. ஸோ இதே ஹெச்சிஎஃப். எல்சிஎம் என்ன வரும்னா இதான் எல்சிஎம், இதான் எல்சிஎம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைரக்டா இந்த ரெண்டு நம்பருமே அப்படியே நீங்க எடுத்து எழுதலாம் ஒரு பேரா. ஸோ அடுத்த பேர் எப்படி வரும்னா 210,14 வரும். 210,14 which pair 14 is the HCF and 210 is the LCM. அவ்வளவுதான். இதான் LCM, இதான் HCF. டைரக்டா வந்துருது. ஒரு பாசிபிலிட்டி வந்து 42,70, இன்னொரு பாசிபிலிட்டி வந்து 210,14. இது நீங்க ரிவர்ஸ்ல எழுதுனா அது கணக்குல வராது. ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க இது வந்து 70,42 எழுதிட்டு இன்னொரு பாசிபிலிட்டின்னு சொல்ல கிளைம் பண்ண முடியாது. இது ராங் தான். ஸோ ஏற்கனவே ஒரு பாசிபிலிட்டி நீங்க வந்துருச்சு 42,17. ஸோ அந்த மாதிரி நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ ஹவு மெனி சச் பேர்ஸ் நான் கேட்கறான். ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ், 2 சச் பேர்ஸ் ஆர் பாசிபிள். அவ்வளோதான். ஸோ நம்ம 9th கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா நம்ம ஆக்சுவலா 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 7th கொஸ்டினும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். எக்ஸைஸ் 1.2ல இருந்தான். ஸோ அடுத்த வீடியோ நம்ம 9th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.